நம்மளுடைய சேனலுக்கு பேர் வந்துட்டு மாற்றலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. எம்எஸ்வியே நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் அந்த மோட்டிவேஷனல் சம்மந்தப்பட்ட நம்ம நிறைய வீடியோ பண்ணுறோம். அதனால் நம்மளோட சேனலுக்கு பேரை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றலாம் அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கிறேன். உங்களுக்கு எதனாச்சும் ஐடியா இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக அந்த பேரையே நம்மளோட சேனலுக்கு வச்சிடலாம். ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பயம், பதட்டம். எதுக்கு இதெல்லாம் நம்மக்கிட்ட வந்துட்டுருக்கு அப்படின்றது தான். அதை எப்படி நம்ம சரி கட்டுறது அப்படின்றத தான் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். பயம், பதட்டம் ஏன் வருது, எதுக்கு வருது? ஒரு சின்ன விஷயம் எனக்கு வந்துட்டு தோணுச்சுனாலே எனக்கு டக்கு டக்குன்னு ஒரு மாதிரி படப்படன்னு அடிச்சுக்குதுங்க. எனக்கு அதை எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலைங்க. எனக்கு ஒரு சின்ன விஷயத்தை யோசித்தாலே எனக்கு கோபம் வருது. ஒரு சின்னதாக வந்துட்டு யாராவது ரொம்ப லென்த்தாக பேசுனாங்கன்னா வந்து எதுக்குடா வளவலன்னு பேசிட்டுக்கிறா, ஷார்ட்டாக முடுறா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறையா. இப்போ நீங்களே கூட உங்களை லைட்டாக சோதிச்சு பாருங்களேன். நீங்கள் ஷார்ட் வீடியோவை அதிகமாக விரும்புகிறீங்களா, இல்லை முழு வீடியோவை அதிகமாக விரும்புகிறீங்களா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஒரு பெரிய படம் இருக்குது, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படம் இருக்குது. அந்த படத்தை நீங்கள் தமிழ் ரிவ்யூவில் பார்க்க விரும்புகிறீங்களா? அது வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்தில் படத்தோட அரை மணி நேரம் கூட இல்லை, ஒரு 20 நிமிஷத்துலேயே படத்தோட கதையை பார்த்திங்கன்னா முழுசாக சொல்லி முடிச்சிருவாங்க. முதல்ல நம்ம தெரியாத மொழியில் இருக்கக்கூடிய படங்களில் நம்ம போய் பார்த்தோம், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ வந்துட்டு தெரிஞ்ச மொழியில் இருக்கிற படத்தையே வந்து நம்ம பார்க்க மாட்டேன்றோம். ஏன்னா நம்ம முழு படம் பார்க்கக்கூட எனக்கு அதில் புரியல, அதனால் போயிட்டு நான் இந்த ரிவ்யூவில் பார்த்தோன்னா எனக்கு புரியும் அப்படின்றதுக்காக நம்ம அதுக்குள்ளே போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் அதுக்குள்ளே போகிறீங்களா? அப்போ நீங்களும் வந்துட்டு ஒரு அடிக்ஷனில் இருக்கீங்க அப்படின்றது தாங்க அர்த்தம். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம தாங்க. ஏன்னா நாம தான் வந்துட்டு நம்ம சொந்த செலவுலேயே சூனியம் வச்சுக்கிட்டோம். என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனு தான். இப்போ நம்ம ஷார்ட் வீடியோ பற்றி பேசிட்டாங்களா? ஷார்ட் வீடியோவில் இன்னொரு வகை இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ பார்க்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை யூடியூப்பில் போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணுறீங்க. யூடியூப் ஓப்பன் பண்ண ஷார்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு முன்னாடி நிற்குது. அவர் இன்ஸ்டாகிராம், டெலகிராம் எது வேணால் வச்சுக்கோங்க. ஸோ டெலகிராமில் கிடையாது, இன்ஸ்டாகிராம். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிடிச்ச நடிகருடைய வந்து படத்தை போட்டு, அப்புறம் அதுக்கு கீழே ஏதோ ரிவ்யூ கொடுக்குற மாதிரி, இல்லை வேறு ஏதோ திட்டுற மாதிரியும். ஆனால் இன்ஸ்டாகிராம்லலாம் ஒரு கொடுமைப்படுத்துகிறானுங்களே பாருங்கள். அசிங்கமான படத்தை முன்னாடி வச்சுருவானுங்க. அதுக்குள்ளே போயிட்டு இதை வந்துட்டு நீங்கள் நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க, கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்திங்கன்னா நம்ம பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனே கெட்ட விஷயத்துக்கு தான் அங்கே பயன்படுத்திப்பான். சரி விடுங்க, அதை விடுங்க. அப்படி இருக்கும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுவீங்க. அதை ஓப்பன் பண்ணோன்னே அந்த இது வரும். கருமா என்னடா இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே தள்ளுவீங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காமெடி ஏதாவது வரும், அப்படியே மேலே தள்ளுவீங்க. உங்களுக்கு ஏதாவது டாக்ஸ் பிடிக்கும்னா அந்த டாக்கை பற்றின வரும், அனிமல்ஸ் பிடிக்கும்னா அதை பற்றின வந்துட்டு ஒரு வீடியோஸ் வரும். டக்குன்னு அதை முழுமையாக பார்ப்பீங்க. அப்போ அடுத்தது என்ன ஆகும்னா, இந்த அல்காரிதம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எதை ரொம்ப நேரம் பார்க்குறீங்களோ அப்போ அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கும். அப்போ நீங்கள் வந்து டாக்ஸ் ரிலேட்டடு, அனிமல்ஸ் ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இப்படியே வந்துட்டு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். நீங்கள் சும்மா எதுக்காகவோ யூடியூப்குள்ளே போகணும்னு நினச்ச நீங்கள் எதுக்குன்னே தெரியாமல் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் குறைந்தது ஒரு 30-40 ரீல்ஸ் பார்க்காமையாவது அதிலிருந்து நீங்கள் வெளியில் வர மாட்டீங்க. அதுதான் இப்போ இருக்கிற கருத்து கணிப்பு சொல்லுது. எப்பா எனக்கு பயம், பதட்டம் இதுக்கெல்லாம் வந்துட்டு அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாங்க. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய தூக்க நேரம் எவ்வளவு மணி நேரம் அப்படின்றத சொல்லுங்கள். நைட்டு வந்துட்டு எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு தெரிந்த ஒரு சக நண்பர், அவர் சக ஊழியர் தான், நண்பர் அவர் எத்தனை மணிக்கு தூங்குவார்னா 1 மணிக்கு தூங்குவார். ஏதாவது வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்காக இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரீல்ஸ் பார்த்துட்ருப்பார், இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது படம் பார்த்துட்ருப்பார், இன்டர்நெட்டில் ஏதாவது படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்ருப்பார். அது வந்துட்டு அப்படி பார்த்துட்ருப்பாருங்க. அப்படி வந்துட்டு அவர் தூங்கக்கூடிய நேரம் 1லேருந்து 2 அப்படின்றது ஆகும். அவர் எழுந்திருக்கக்கூடிய நேரம் காலையில் வந்துட்டு 8 மணி. அவர் 9 மணிக்கெல்லாம் ஆஃபீஸில் இருக்கிறோம். அவர் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் சிட்டியில் ட்ராவல் பண்ணி போகணும். அவர் எப்படி சாத்தியம் அது சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் டென்ஷனாகவே இருப்பார். கோவப்படுவார். டீம் லீடர் கேட்டாலும், மேனேஜர் கேட்டாலும் டென்ஷன் ஆவார், செம்ம கோவப்படுவார், கத்துவார். அப்படியே என்ன பிரச்சனை, என்னங்க இது எப்போ பாரு வந்துட்டு ஏதோ நெருப்பு மேலே நிற்கிற மாதிரியே இருப்பார். இப்போ ஒரு அறிவியல் ரீதியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அதிகமாக தூங்காமல் இருக்கிறோம், அதாவது தூக்கம் வந்துட்டு நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக நான் டெக்னிக்கலாக டாக்டர் ரீதியாக அந்த பக்கம் போக விரும்பல, நமக்கும் அதை பற்றி பெருசாக தெரியாது. நான் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளவுதான்.
அப்படி நம்ம தூங்காமல் இருக்கிறோம்னா நம்மளுடைய உடம்பும் பிரெயினும் தூங்க சொல்லி கேட்கும். அந்த தூங்க சொல்லி கேட்கக்குள்ள தான் நமக்கு அந்த மதிய நேரம் இந்த நேரம்லாம் தூக்கம் வரும். அந்த தூக்கமும் ஆழ்ந்த தூக்கமாலாம் இருக்காது, அரைகுறை தூக்கமாக இருக்கும். அந்த தூக்கத்தை தூங்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 5 நிமிஷத்தில் எழுந்திருவோம். எந்திரிச்சோன்னா உடம்பு கை கால்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கும். ஏன் எதுக்குன்னே தெரியாது. ஃபோனு ரிங் அடிக்கிறதுக்கு அடுத்த நிமிஷம் வந்து டக்குன்னு போய் ஃபோன் எடுப்பாங்க. இதெல்லாம் எப்படி கரெக்டாக சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? எனக்கும் இதெல்லாம் இருந்துச்சு. ஃபோனு வந்துட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு போய் டக்குன்னு வந்து ஃபோனை எடுத்துருவாங்க. அது ஃபோன் எடுத்துருவாங்க, படபடன்னு நெஞ்சு அடிச்சுக்கும். யாராவது ஏதாவது கூப்பிட்டாங்க, வெளியில் எங்கேயாவது சத்தம் கேட்டுச்சுன்னா பக்குன்னு நமக்கு தூக்கி வாரி போடும். இல்லைனா வந்துட்டு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி அப்படின்றது இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்றது இருக்குமா? எவ்வளோ கடுப்பாக இருக்குது. அண்டு இதுலேயும் சொல்கிறாங்க, இன்னொரு விதமாகவும் சொல்கிறாங்க, ஒர்க் ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு சில கம்பெனிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில் வந்துட்டு ஒரு 10 மணிக்கு ஒரு 9 மணிக்கு உள்ளே போனாங்கன்னா, சாயந்தரம் ஒரு 9 மணிக்கு தான் வெளியில் வருவாங்க. ஒர்க் ப்ரெஷர். ஸோ அந்த இடத்துக்குள்ளேயே அந்த சரௌண்டிங்குள்ளேயே சுற்றுறது, வேலை அதிகமும் இந்த மாதிரி கூட வருமா. ஆனால் இது வந்துட்டு ரிசர்ச்சின் படி 100ல் 9 பேர் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வேலைகளை வந்து செய்கிறாங்க. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 9 பேர் தான் இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய 91% 91 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களே தானாகவே வந்துட்டு சூனியம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுதுங்க. இப்போ நமக்கு பயம் பதட்டம் இருக்குன்னா, ஒரு நாள் நீங்கள் நல்லா தூங்கிடுங்க. ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. ஃபோனை நோண்டாமலாம் இருக்க முடியாது. ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏன்னா இப்போ ஒரு ஃபோன் எடுக்கலைன்னா உலகம் அழிஞ்சிடாது. சைலண்ட்டில் வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம சைலண்ட்டில் வைக்கிறா நீ தான் எல்லாமே நடக்குமா என்ன? அப்படிலாம் நடக்காது. ஃபோனை சைலண்ட்டில் வச்சு உங்கள் அப்படியே தூரமாக வச்சுருங்க. இன்டர்நெட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு முடிஞ்சால் ஃபோனை சுவிட்ச் ஆஃபும் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உங்கள் ரூமில் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு படுத்துருங்க. ஒரு வேளை வந்துட்டு நீங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அங்கெல்லாம் எங்கேங்க நான் போய் லைட் ஆஃப் பண்ண எனக்கு காது மேலே அடிப்பாங்க 8 மணிக்குமே லைட் ஆஃப் பண்ண அப்படின்னா, நல்ல பெட்ஷீட்டு 2 பெட்ஷீட்டை போட்டு இழுத்து மூடிக்கிங்க. கண் தலை வரைக்கும் ஃபுல்லாக இழுத்து மூடிட்டு நீங்கள் பாட்டுக்கு படுத்துருங்க. தூக்கம் உடனே வந்துருமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வராது, கடுப்பாக இருக்கும். அப்படியே வந்துட்டு ஏதாவது யோசிங்க. காலையிலேருந்து நம்ம என்ன செஞ்சோம், ஆஃபீஸில் வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே யோசிங்க. ஸோ இப்படி நம்மளுடைய பிரெயினுக்கு யோசிக்கிற நேரம் கொடுத்தோம்னாலே நம்மளுடைய வேலையிலையும் நமக்கு அதிகமாக ஃபோக்கஸ் இருக்கும். அடுத்த நாள் நம்ம போய் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வரும். நம்மளுடைய பிரெயினை டைவர்ட் பண்ணிடுறோம், தூங்க விடாமல் பண்ணிடுறோம், போட்டு பாடாக படுத்துகிறோம் நம்மளுடைய உடம்ப. அப்போ அது என்ன செய்யும்? இந்த மாதிரி வேலைகளை பயம் பதட்டத்தெல்லாம் உங்களுக்கு ஆக்கி விட்ரும். படபடன்னு நெஞ்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த தப்பை நான் ஒன்றும் வந்துட்டு பல வருடங்களுக்கு முன்னாடி செஞ்சேன் அப்படிலாம் சொல்ல. இப்போ ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி அந்த தப்பை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதிலேருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்துட்டு ரொம்ப டிலேட் ஆகிப்போச்சு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஃபோன் வந்தாலும் சரி அசால்ட்டாக போய் எடுப்பேன். எந்த வித வந்துட்டு எங்கேயாவது சத்தம் கேட்டால் கூட அசால்ட்டாக எட்டி பார்ப்பேன். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றது தவிர்த்திட்டேன் நான். அதே போல் ஒரு நாள் நான் வந்துட்டு நைட்டு தூக்கத்தை விட்டுட்டேன். அதாவது வந்துட்டு நைட்டு ஒரு 2 மணிக்கு படுக்கிறது, இல்லை வீடியோ ஷூட் முடிச்சுட்டு 2 மணிக்கு போகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான். அடுத்த நாள் எனக்கு வந்துட்டு உடம்பு கை கால்லாம் அடித்து போட்ட மாதிரி இருக்கும், படன்னு ஆகிடும். ஸோ ஒரு மாதிரி வந்துட்டு டென்ஷனாகவே இருக்கும், அடிக்கடி தலைவலிக்கும், அடிக்கடி கோவம் வரும். ஏன் எதுக்குன்னே தெரியாது கோவம் வரும். ஒரு சில வந்துட்டு இடத்துல இருக்க மாட்டேன், இரிட்டேட்டிங்காக இருக்கும். யாராவது ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா கோவம் வரும் எனக்கு. இந்த மாதிரிலாம் வந்துட்டு சிம்டம்ஸ் எனக்கும் இருந்துச்சு. பட் அதை நான் ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட் பண்ணுறேன். நீங்கள் நிறைய நடிகர்களில் செலிப்ரிட்டி இவங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அவங்களுடைய வேலை தூங்குகிற வேலைனா அந்த தூங்குகிற வேலையை எதுக்காகவும் விட்டு தர மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கில் வரக்கூடிய வருமானமாக இருந்தாலும் சரி, அந்த தூங்குகிற வேலையை மட்டும் விட்டு தர மாட்டாங்க. அதுக்கான ஆளை போட்டுட்டு அவங்க அடுத்த வேலையை வந்துட்டு தூங்குகிற வேலையை போய் பார்ப்பாங்க. கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்ருவாங்க, கரெக்டாக ஹெல்த்தி ஃபுட் எடுத்துப்பாங்க, கொஞ்சமாவது உடற்பயிற்சி பண்ணுவாங்க, நடக்கிற உடற்பயிற்சி அப்படின்றத வந்துட்டு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப்பில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எந்த ஆக்டிவிட்டீஸுமே பண்ணாமல் காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறோம். அதே போல் வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் குளிச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு பெட்டில் அப்படியே சாப்பிடுவோம், அப்படியே படுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்தே வந்துட்டு எல்லாத்தையுமே முடிச்சு தட்டெல்லாம் தூக்கி பக்கத்துலேயே வச்சுட்டு ஃபோன் நைட்டு ஃபுல்லாக அந்த வெளிச்சம் கண்ணில் அடிக்கிற வரைக்கும் வந்துட்டு நோண்டிக்கிட்டே இருந்து 1 மணிக்கு படுத்து மறுபடியும் காலையில் வந்துட்டு அறக்க பிறக்க 8 மணிக்கு தலைவலியோடு எழுந்திரிச்சு உடம்பு கை கால் வலியோடு எழுந்திரிச்சு மறுபடியும் ஆஃபீஸ் போய் மறுபடியும் வந்துட்டு அங்கே இருக்கிற வேலையை அறகுறையாக செஞ்சு முடிச்சு அங்கே மேனேஜர்ட்டு, டீம் லீடர்ட்டு, ஓனர்ட்டையும் திட்டு வாங்கிட்டு அதே டென்ஷனில் வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கவங்களையும் திட்டி இந்த மாதிரிலாம் எவ்வளவோ இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். கொஞ்சம் அந்த தூக்கத்தை மட்டும் எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. உங்களுக்கு பயம் பதட்டம் இனி எதுவும் வராது. அண்ட் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னா, தப்பு பண்ணல, நம்ம யாருக்கும் வந்துட்டு கெட்டது நினைக்கல, நம்ம வந்துட்டு கெட்டது செய்யலை, தப்பு பண்ணலை அப்படின்னாலே இங்கே முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு வரக்கூடிய பயம் பதட்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது உங்களுடைய தூக்கத்தினால வர்றது மட்டும்தான். மற்றபடி நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏதாவது தவறு செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதில் வர பய பதட்டம் அப்படின்றது அது உடனே போயிடும்.
அதையும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். தவறு அப்படின்றது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் தான். அதை திருத்திக்கிட்டு அடுத்தது நீங்கள் இந்த தவறை செய்யாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அப்படியே கடந்து போகிறது மிகவும் நல்லது. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா விலங்குகள் எல்லாமே தைரியமாக தான் இருக்கும். அது ஒரு தப்பு பண்ணால் தான் பயப்படும். அதையே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து தப்பு பண்ணாத வரைக்கும் நீங்கள் இப்படிலாம் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம எந்த தவறும் செய்யவும் கிடையாது. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம நாளைக்கு வேறு ஏதாவது வீடியோவில் சந்திக்கலாம். அதே போல் நான் பேர் கேட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த பேர் நல்ல பேராக சஜஷன் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக அது எப்படி இருக்குப்பா அப்படின்றத பார்த்துட்டு அந்த பேரையே நான் வந்துட்டு நம்மளோட சேனலுக்கு வச்சிடலாம். நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.